ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உலகமே கைவிட்டுறலாம், எல்லாரும் வெறுக்கலாம், ஒரு உதவி கூட செய்யாம உன்னைய தனியா நிக்க வைக்கலாம், பணம் உள்ள பக்கம் சேர்ந்துக்கிட்டு உன்னை அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா நம்மளை கைவிடாத ஒரு நேசர், நம்மளை தாங்கி தூக்கி பிடிச்சு நிறுத்துற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என்ன சூழ்நிலையிலும் நம்மை தாங்கி தேற்றி ஆறுதல் படுத்தி வல்லமையாய் நடத்துவார். நித்தம் நம்முடைய கண்ணின் இமை போல நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். கவலையே பட வேண்டாங்க. ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் 3 பொண்ணுங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குறாங்க, மாசம் 40,000 கட்டுறாங்க. அது இப்போ 2 கோடி ரூபாய் போகும். அது போல ஒரு சொத்து வாங்குறாங்க, பொண்ணுங்கள்லாம் பணம் போடுறாங்க, அவங்களோட பரம்பரை சொத்தை வித்து அந்த இடத்த வாங்குறாங்க. ஆனா மகன்தான், சரி மகன் தானே, அதனால என்ன செய்யறாங்க, மகன் பேர்ல வாங்குறாங்க. அப்புறம் இன்னொரு இடம் வாங்குறாங்க, அதுவும் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு வரும். எல்லாமே வாங்குறாங்க. வாங்கிட்டு பையன் மூத்ததா இருக்கிறதுனால பொண்ணுங்களை எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான், தகப்பன் இறந்ததையுமே பீரோவையே பூட்டி சாவி எடுத்துக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள்ல அம்மாவும் இறந்துடுறாங்க. அப்போ அவனோட அந்த மகனோட மனைவி, மூத்த மகனோட மனைவி, அவன் நல்ல சாப்பாடு கூட அவ வீட்டுல சாப்பிட்டதில்லை. அவ 12வது தான் படிச்சிருக்கா, நல்லா திருடுவா. அவளுக்கு அந்த தங்கச்சிகளை எல்லாம் அழிச்சிட்டு மொத்த சொத்தையும் திருடணும். அந்த 3 தங்கச்சியில ஒரு தங்கச்சி வீட்டோட இருந்தா. ஸோ அவளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது வந்துரும்னு அவளை என்னெல்லாம் கெட்ட பேர் சொல்ல முடியுமோ, அவளை என்னெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ செஞ்சு அவளை சாகடிக்க பார்த்தா. அவளுக்கு எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் விரட்டி எல்லாமே பண்ணிட்டா சொத்து முழுவதும் அவளே அனுபவிச்சுக்கலான்னு ஆசை. அவளுக்கு பெங்களூர்ல எல்லாம் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால என்ன பண்றான்னா, அவங்களையெல்லாம் வச்சு அந்த தங்கச்சியை கொலை பண்ண முயற்சி பண்றா. தங்கச்சி மேல நிறைய வழக்குகள் போடுறா. ஆனா எப்பேற்பட்ட ஆண்டவர், திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாத நேசர், ஒடுக்குகிறவர்களை நேசிக்கிற தேவன். அந்த எல்லா வழக்குகள், எல்லா பிரச்சனை, எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் தூக்கி நிறுத்தி காப்பாத்தி அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த திருட்டு பொம்பளைக்கு, அந்த திருடிக்கு அடங்கவே இல்லை. என்ன பண்ணலாம், அந்த சொத்து முழுவதுமே நம்ம தான் அனுபவிக்கணும், திருடணும் அப்படின்னு நினைக்கிறா. இந்த சொத்தெல்லாம் வாங்கினது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதே 2018 தான். ஆனா அந்த 5-6 கோடி சொத்தையும் எல்லாத்தையுமே அவளே அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த மகனும் அவளோட மனைவியும் சேர்ந்து அது ஃபுல்லாவே நாங்க தான் சம்பாதிச்சோம், அதாவது மனைவி தான் சம்பாதிச்சான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த தங்கச்சிகளை எல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துறா. அந்த மகனையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவனையும் கொடுமைப்படுத்தி சாகடிக்கதான் பாக்குறா. ஆனா அவனுக்கு அது புரியறது இல்லை. இறைவன் இதை பார்க்கணும், தங்கச்சிகளுக்கு நீதி கிடைக்கணும், அது தகப்பன் தாயாரோடது, அவங்க குழந்தைகளுக்கு கிடைக்கணும். அந்த திருடிக்காக நிச்சயமா ஜெபிக்கணும். அந்த மகனுக்கு இறைவன் தண்டித்தும் பார்வோன் போல் நடந்து கொள்ளுகிறான். இவர்களுக்காக ஜெபியுங்கள். நீதி பட்ட பகலை போல வெளிச்சத்தில் வர வேண்டும். அநியாயம் செய்யப்பட்ட தங்கச்சிகளுக்கு ஆண்டவர் துணையா இருந்து அவர்களுக்கு தைரியம், பாதுகாப்பு, நீதியை அளிக்க வேண்டும். அவர்களை தீங்கு செய்ய நினைப்பவர்களிடமிருந்து ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். தவறு செய்கிற அந்த மகனின் மனைவி இருதயத்தை மாற்ற வேண்டும். அவள் மனம் திரும்பி உண்மையை உணர வேண்டும். தவறான பாதையில் சென்றிருக்கும் அந்த மகனுக்கும் புத்தி உணர்வு கொடுத்து சரியானதை செய்ய வழி நடத்தும். இறைவனே, ஆண்டவரே, மறைந்துள்ள உண்மைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரட்டும். நீதி பட்ட பகலை போல வெளிப்படும் என்று நீர் சொன்னது போல இந்த குடும்பத்தில் நீதி நிலை நிறுத்த வேண்டும் அப்பா. அமைதியும் சாந்தமும் நியாயமும் இந்த குடும்பத்தில் நிலைக்க வேண்டும் ராஜா.
யாரும் இல்லாதவர்களுக்கு இறைவன் இருக்கிறார். நீதி தாமதமாகலாம், ஆனால் மறையாது. உன் நீதியை வெளிச்சத்தை போல வெளிப்படுத்துவார். சங்கீதம் 37:6. ஆமாம், தேவன் சொன்னது போல சொத்து, டாக்குமெண்ட், பேங்க் டிரான்சாக்ஷன், யார் பணம் கொடுத்தா, ப்ரூஃப், இது எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தணும். கண்டிப்பா, நிச்சயமா ஆண்டவர் இதுல இருந்து ஒரு விடுதலையை நிச்சயமா ஆண்டவர் தரணும். ஆண்டவரால முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் நினைத்தால் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். எல்லாத்தையும் ஒரு இன்கம் டேக்ஸ்ல நினைச்சாங்கன்னா எப்படி இத்தனை கோடிக்கு சொத்து அவங்க வாங்கினாங்களா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். ஆண்டவர் நினைத்தா செய்ய முடியும். நிச்சயமாக ஆண்டவர் இதுல இருந்து ஒரு நல்ல விடுதலையை தர வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் தருவார். நம்பி அந்த பிள்ளைகளுக்காக, அந்த வீட்டுக்காக எல்லோரும் ஜெபியுங்கள். ஜெபித்தால் நிச்சயமாக எரிகோ சுவரை போல இந்த விஷயங்கள் உடைந்து சிதறி போய் ஆண்டவர் நீதியை தருவார். ஆண்டவரே, அந்த மகள் மரிக்கும் நிலை வரக்கூடாது. அவர்கள் கொலை செய்யும் நிலையும் வரக்கூடாது. கர்த்தாவே, நீதியை நேசிக்கும் தேவனே, இந்த குடும்பத்தில் நடந்த அநியாயங்களை நீர் காண்கிறேன். நீதியை நியாயமாக செய்வது கர்த்தருக்கு பிரியமானது. நீதிமொழிகள் 21:3. யாரும் இல்லாத அந்த தங்கைக்கு நீங்களே துணையாயிருங்கப்பா. அநாதைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நீதியா இருப்பவரும் தேவன். சங்கீதம் 68:5. அவளை துன்புறுத்துவர்களிடமிருந்து காப்பாற்றும். அவளுக்கு தைரியமும் பாதுகாப்பும் கொடும். கர்த்தர் என் ஒளியும் என் ரட்சிப்பும், நான் யாரைக்கு பயப்படுவேன். சங்கீதம் 27:1. அநியாயமாக சேர்த்து கொண்ட சொத்துக்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வரட்டும். மறைந்தது ஒன்றும் வெளிப்படாமல் இருக்காது. லூக்கா 8:17. பணம் அதிகாரம் கொண்டு உண்மையை மறைக்க நினைப்பவர்களின் திட்டங்கள் முறியட்டும். தீயோரின் ஆலோசனை நின்று இருக்காது. சங்கீதம் 1:1-6. தவறு செய்கிற அந்த மகனுக்கும் அவன் மனைவிக்கும் மனம் திரும்ப கிருபை தாரும். தீமையை நன்மையால் ஜெயிக்கிறவர்களாக இருங்கள். ரோமர் 12:21. கர்த்தாவே, இந்த தங்கைக்கு நீதி பட்ட பகலை போல் வெளிச்சத்தில் வரட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் உதறி தள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் பொய்யை பகிரங்கரமாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரை உணர்வை கொடும். உன் நீதியை வெளிச்சம் போலவும் உன் நியாயத்தை நண்பகல் போகலும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிற இந்த அநியாயம் நீங்க, சமாதானமும் உண்மையும் நிலைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆண்டவரே, ஏசப்பா, இறங்கும் ராஜா, நீ நீதி செய்ய போகிறதுக்காய் நன்றி. அனைத்து மக்களும், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த குடும்பத்துக்காக நீங்க ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஜெபமே ஜெயம். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நிமித்தம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.